ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இந்தியாவை பிரிட்டிஷ் 200 வருஷங்களா ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்கன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த காலத்துல பல சுதந்திர போராட்டங்களை மக்கள் பண்ணாங்க. பல கொடுமைகளை நம்ம மக்கள் மேல பிரிட்டிஷ் பண்ணியிருக்காங்க. வணிக நோக்கத்துக்காக உள்ள வந்த பிரிட்டிஷ் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பகுதிகளையும் கைப்பற்றி தங்களோட ஆட்சி அதிகாரத்தை பெருக்கி ஒட்டுமொத்த மக்களையும் 200 வருஷங்களா தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ கொலைகள்னு பல சுதந்திர போராட்ட தியாகிகள் இந்தியாவை பிரிட்டிஷ் கிட்ட இருந்து மீட்கிறதுக்காக பாடுபட்டு ஒரு வழியா 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு வெளியேறிட்டாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 75 வருஷங்களுக்கு மேல ஆகுது. ஆனா இன்னைக்கும் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரந்தான்னு பல மக்கள் சொல்லி கேட்டிருப்போம். ஆனா ஏன் அப்படி சொல்றோம்? பிரிட்டிஷ் பல கொடுமைகளை நம்ம நாட்டுக்கு பண்ணியிருக்காங்க. செல்வ வளங்களை சுரண்டி இருக்காங்க. ஆனா அவங்கள புகழ்ந்து, அவங்க வேலைகளை புகழ்ந்து பேசுறதுக்கு என்ன காரணம்? இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் செஞ்ச நல்ல செயல்கள் என்னன்னு எல்லாத்தையும் இந்த பதிவுல முழுமையா பார்க்கலாம். வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ முழுமையா கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ப்ரமோஷனல் கண்டென்ட்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லைனா இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஃபைன். பிரிட்டிஷோட ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி 1600களில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இந்தியாக்குள்ளே வந்திருக்கு. அவங்களோட வணிகத்துக்காகவும் ஆட்சியை வலுவாக கட்டமைக்கிறதுக்காகவும் பல செயல்களை இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே இன்னைக்கு நம்ம இந்திய மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக தான் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப்மெண்ட். பிரிட்டிஷ்னால நம்ம நாட்டுக்கு கிடைச்ச முக்கியமான விஷயத்தில் ஒன்று போக்குவரத்து கட்டமைப்பு. ரயில்வேஸ், ரோடு, பிரிட்ஜஸ்னு பல வசதிகளை இந்தியாவில் உருவாக்குனது பிரிட்டிஷ் தான். பிரிட்டிஷ் அவங்களோட வணிகத்தை எளிமையாக ஆக்குறதுக்காக 1853ல ரயில்வே சிஸ்டம்ஸை அறிமுகம் பண்ணாங்க. அவங்க உருவாக்குன இந்த ரயில்வே சிஸ்டம் தான் இன்னைக்கும் உலகத்திலேயே பெரிய ரயில்வே நெட்வொர்க்காக இருக்குது. இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை பணம் செலவு பண்ணி பிரிட்டிஷ் உருவாக்குனதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்தியாவில் இருக்கிற ரா மெட்டீரியல்ஸை பிரிட்டிஷுக்கு ஈஸியாக கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற திங்ஸை இந்தியாக்குள்ள ஈஸியாக கொண்டு வர்றதுக்காகத்தான். அவங்களோட லாபத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த ரயில்வே சிஸ்டம்னால உள்நாட்டு மக்களும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் பண்றதுக்கு எளிமையா இருந்துச்சு. பக்கத்து ஊர்ல இருந்து பொருள் வாங்குறதுக்கும் பல பொருட்களை மற்ற ஊர்களுக்கு சீக்கிரமா கொண்டு போறதுக்கும் பயனுள்ளதா இருந்துச்சு. இன்னைக்கும் இந்தியாவோட ரயில்வே சிஸ்டம்ல தான் உலகத்திலேயே அதிகமான மக்கள் வேலை செய்யறாங்க. ரயில் பாதைகளை வச்சு ஒவ்வொரு ஊர்லயும் கனெக்ட் பண்ண பிரிட்டிஷ் சிட்டிஸ்குள்ளேயும் ரோட் போடுறது, பிரிட்ஜ் கட்டுறது மாதிரியான செயல்களை பண்ணாங்க. கொல்கட்டால இருக்கக்கூடிய ஹவுரா பிரிட்ஜ் இன்னைக்கும் கம்பீரமா தான் நின்றுட்டு இருக்கு. 19th செஞ்சுரியில போஸ்டல் சிஸ்டம்ஸை உருவாக்குனாங்க. அது மூலமா எளிமையா வேற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கூட கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது. 1851ல டெலிகிராஃப் முறையை அறிமுகப்படுத்தினாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸுக்கு எல்லாமே முன்னோடி அந்த டெலிகிராஃப் தான். 1857ல நடந்த பெரும் கிளர்ச்சி காலங்கள்ல பிரிட்டிஷோட படையை திரட்டுறதுக்கு இந்த டெலிகிராஃப் தான் அவங்களுக்கு பெரும் உதவியா இருந்துச்சு. இந்தியாவை உலகத்தோட கனெக்ட் பண்றதுக்கும் நாட்டோட வணிகத்தை அதிகம் பண்றதுக்கும் பிரிட்டிஷ் உருவாக்குன இந்த உட்கட்டமைப்பு வசதிகள் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் பயன் தரக்கூடியதா தான் இருக்குது. எஜுகேஷன் ரீஃபார்ம்ஸ். பிரிட்டிஷ் இந்தியாக்குள்ள வாரதுக்கு முன்னாடி பெரிய அளவுல மக்கள் கல்வி கற்கிறதுல ஆர்வம் காட்டல. அதுல சரியான முறையும் பின்பற்றப்படல. சில மக்கள் மட்டுமே கல்வி அறிவு இருக்கிறவங்களா இருந்தாங்க. பிரிட்டிஷ் தான் முதலா வெஸ்டர்ன் எஜுகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1835ல இதற்கான சட்டங்களை கொண்டு வரப்படுது. லார்ட் மக்காலே அப்படிங்கிற கவர்னர் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இந்தியர்களுக்கு கல்வியை கொடுக்கணும், அதுவும் ஆங்கிலேய கல்வியை கொடுக்கணும். இந்தியர்களோட உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் வேணும்னா இந்தியா அப்படிங்கிற பேரை சொல்லலாம். ஆனா அவங்களோட நடை, உடை, பாவனைன்னு எல்லாமே பிரிட்டிஷ்ங்கிற பேரை தான் சொல்லணும். அப்பதான் இன்னும் பல காலங்கள் நாம இங்க ஆட்சி பண்ண முடியும்னு பேசி முடிவு பண்ணி ஆங்கிலேய கல்வியை இந்தியர்களுக்கு கொடுக்கறாங்க. என்னதான் இதை அவங்களோட சொந்த லாபத்துக்காக பண்ணியிருந்தாலும் பிரிட்டிஷ் கொடுத்த கல்வி மூலமா பல மக்கள் முன்னேறி வந்தாங்க. இங்கிலீஷ் தான் அப்போ முக்கியமான மொழியா இருந்தது. அதை நிறைய மக்கள் கற்கவும் செஞ்சாங்க. மகாத்மா காந்தி, நேரு, அம்பேத்கர் மாதிரி பல விடுதலை போராட்ட வீரர்கள் கூட பிரிட்டிஷோட கல்வி முறையில படிச்சு வந்தவங்க தான். இன்னும் பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணின காலத்துல பல பல்கலைக்கழகங்களை கூட கட்டுனாங்க.
கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ்ல 1857ல யூனிவர்சிட்டிஸை கட்டப்படுது. இந்தியாலேயே ஹையர் எஜுகேஷனை கண்டினியூ பண்ற மாதிரி வசதிகளை ஏற்படுத்தினாங்க. ராஜா ராம் மோகன் ராய், ரவீந்திரநாத் தாகூர், சுவாமி விவேகானந்தர் மாதிரி கல்வியில சிறப்பு வாய்ந்த மக்களை உருவாக்குனது பிரிட்டிஷோட இந்த யூனிவர்சிட்டிஸ் தான். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்ஸ்க்கு முன்னோடியா பிரிட்டிஷ் அறிமுகப்படுத்தின கல்வி முறை தான் இருந்திருக்கு. பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ். என்னதான் பிரிட்டிஷ் நம்ம நாட்டை நயவஞ்சகமா கைப்பற்றி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாலும் ஆட்சி முறையை சரியா அமைக்கிறதுக்காக ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மக்களாட்சி முறைக்கு ஆரம்ப கட்டமா இருந்தது பிரிட்டிஷோட ஆட்சி முறை தான். ICS, இந்தியன் சிவில் சர்வீஸ், பிரிட்டிஷ்னால உருவாக்கப்பட்ட ஒரு உயர்ந்த பதவி. ஆரம்ப காலத்துல சிவில் சர்வீஸ் மொத்தமும் பிரிட்டிஷ்காரர்களோட கட்டுப்பாட்டுல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியர்களுக்கும் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணப்பட்டாங்க. ஆரம்ப காலத்துல இந்த எக்ஸாம் ரொம்ப டஃபா இருந்ததுனால ஒரு சில இந்தியர்கள் மட்டுமே இந்த எக்ஸாம்ல வெற்றி அடைஞ்சாங்க. சத்யேந்திரநாத் தாகூர், இவர் தான் முதலா இந்தியன் சிவில் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணவர். நீதித்துறை தான் ஒரு நாட்டோட ஆயுதமே. மக்கள் எல்லாரும் அமைதியான வாழ்க்கையை வாழணும்னா அதுக்கு நீதித்துறை வலுவா இருந்தா மட்டும்தான் முடியும். நம்ம நாட்டோட நீதித்துறையை வலிமையா ஆக்குறதுக்காக பல சட்ட திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1816ல இந்தியன் பீனல் கோடையும் 1872ல இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டையும் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த சட்டங்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டு தான் இருக்குது. சட்டம் எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் பிரிட்டிஷ் தான். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் இந்தியாவோட சட்ட திட்டங்களை வகுக்கிறதுக்கு பிரிட்டிஷோட ஆட்சி முறை தான் உதவியா இருந்திருக்கு. இந்தியாவில் கோர்ட்ஸை உருவாக்குனதும் பிரிட்டிஷ் தான். அவங்க உருவாக்குன ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் மூலமா இன்னைக்கும் நம்ம நாட்டோட நீதித்துறை செயல்பட்டுட்டு தான் இருக்கு. எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன்ஸ். பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ண பல பாலிசிஸ் நம்ம இந்தியாவோட வளங்களை சுரன்ற மாதிரி இருந்தாலும் சில பாலிசிஸ் இந்தியாவோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா தான் இருந்திருக்கு. அப்படி நிறைய இண்டஸ்ட்ரீஸ், பேங்க்ஸை இந்தியாவில் பிரிட்டிஷ் உருவாக்கி இருக்காங்க. நிலக்கரி எடுக்கிறது, ஸ்டீல் தயாரிக்கிறது, டெக்ஸ்டைல்ஸ் மாதிரி இண்டஸ்ட்ரீஸை ஸ்டாண்டர்டைஸா இந்தியாவில் உருவாக்குனது பிரிட்டிஷ் தான். 1907ல பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்ட டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனியே இதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா சொல்லலாம். இன்னைக்கும் இந்தியா வேர்ல்டு லெவல்ல ஸ்டீல் உற்பத்தி பண்றதுல முன்னணி நாடா தான் இருக்குது. அதுக்கு காரணம் பிரிட்டிஷ் அப்ப உருவாக்குன தொழிற்சாலைகள் தான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935ல உருவாக்கப்படுது. இந்தியாவோட பணப்புழக்கத்தை நிர்வகிக்கிறதுலையும் வணிகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியதே இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இதையும் பிரிட்டிஷ் தான் உருவாக்கி இந்தியாவுக்கு கொடுத்திருக்காங்க. வரி விதிக்கக்கூடிய வழிமுறைகளையும் பிரிட்டிஷ் தான் இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. பிரிட்டிஷ்னால உருவாக்கப்பட்ட பொருளாதார முறைகளை இன்னைக்கும் நம்ம இந்தியால பயன்படுத்திக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். சோஷியல் ரீஃபார்ம்ஸ். என்னதான் இந்திய மக்களை பிரிட்டிஷ் பல துன்பங்களுக்கு ஆளாக்குனாலும் சில நல்ல செயல்களையும் பண்ணியிருக்காங்க. சதி. கணவன் இறந்து போயிட்டா கூடவே அவனோட மனைவியும் அதே நெருப்புல இறங்கி அவன் கூட சேர்ந்து தன்னோட உயிரை விடணும். அதுல மனைவிக்கு விருப்பம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சு. 1829ல லார்ட் வில்லியம் பென்டிக் தலைமையில ஆட்சி நடக்கும் போது ராஜா ராம் மோகன் ராய் இதுக்கான பல செயல்களை பண்ணி சதி ஒழிப்பு விதியை இந்தியாக்குள்ள கொண்டு வந்தாரு. இன்னும் குழந்தை திருமணம், பெண் குழந்தைகளை கொல்லுறது போன்ற செயல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. அதுக்காக பல சட்டங்கள் போடப்பட்டுச்சு. தஹி. அந்த காலங்களில் இந்தியாவில் கடவுள்களுக்காக மக்களை பலி கொடுக்கக்கூடிய வழக்கமும் இருந்துச்சு. 1830களில் தான் பிரிட்டிஷுக்கு இப்படி ஒரு முறை இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு. தஹியை ஃபாலோ பண்ணுற எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. தஹிக்கு எதிராக கடுமையான சட்டங்களும் பிறப்பிக்கப்பட்டுச்சு. இந்தியா முழுக்க சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு தேவையான அனைத்து செயல்களையும் பிரிட்டிஷ் பண்ணாங்க. கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரிசர்வேஷன். பிரிட்டிஷ் இந்தியாக்குள்ள வந்து 200 வருஷங்கள் ஆட்சி பண்ணினதுனால இந்தியாவோட பாரம்பரியம் சில இடங்கள்ல அழிஞ்சாலும் பல இடங்கள்ல மறுமலர்ச்சி அடைஞ்சது. குறிப்பா இந்தியாவோட பாரம்பரியமும் வெஸ்ட் கண்ட்ரிஸோட பழக்க வழக்கங்களும் சேர்ந்து இந்தியாவோட பண்பாட்டை உலகத்தோட பார்வைக்கு கொண்டு போச்சு. இந்தியாவோட வரலாறை கண்டுபிடிக்க ரொம்ப பெரிய உதவியா இருந்தவங்க வில்லியம் ஜான்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப். அவங்க ஆர்காலஜிஸ்ட். இவங்க மூலமா நடத்தப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சிகள்னால இந்தியாக்குள்ள பல இடங்களை பத்தின வரலாற்று சிறப்புகள் நமக்கு தெரிய வந்திருக்கு.
1861 நடத்தப்பட்ட ஆர்காலஜிக்கல் சர்வே மூலமா இந்தியாவோட கல்ச்சுரல் ஹிஸ்டரிய ஆதாரபூர்வமா கண்டுபிடிச்சிருக்காங்க. பழங்கால மக்களோட வாழ்க்கை முறை, அவங்க எந்த மாதிரியான திறமைகளோட இருந்தாங்கன்னு எல்லாத்தையும் உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுலையும் பிரிட்டிஷ் இன்வால்வ் ஆகி இருந்தாங்க. இது மூலமா நம்ம இந்தியாவோட வரலாறை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன். இந்திய பொருளாதாரத்தோட முதுகெலும்பே விவசாயம் தான் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருப்பாரு. என்னதான் கிராமப்புற மக்களோட உழைப்ப பிரிட்டிஷ் சுரண்டினாலும் அவங்களோட லாபத்துக்காக இந்தியாவோட விவசாயத்துக்கு பல உதவிகளை பண்ணியிருக்காங்க. பாசன முறைகளை எளிமையாக்குனாங்க. குட்டி குட்டி வாய்க்கால்களை கட்டுனாங்க. அது மூலமா அந்த வாய்க்காலை சுத்தி இருக்கிற பகுதி விவசாயம் செழிப்பா இருந்துச்சு. இன்னும் அதிகமான விளைச்சலை எடுக்க முடிஞ்சது. பணம் அதிகமா கிடைக்கக்கூடிய டீ, காஃபி, ரப்பர், இண்டிகோ, காட்டன் மாதிரி பயிர்களை இந்தியால பயிரிட சொன்னாங்க. இந்தியால விளையக்கூடிய பொருட்களை கொண்டு போய் தங்களோட நாடுகள்ல விற்பனை பண்ணாங்க. அசாம்லையும் டார்ஜிலிங்லையும் பிரிட்டிஷ்னால உருவாக்கப்பட்ட டீ தோட்டங்கள்னால இன்னைக்கும் டீ எக்ஸ்போர்ட் நடந்துட்டு தான் இருக்குது. இந்தியா டீ உற்பத்தி பண்றதுல மிகப்பெரிய நாடா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பிரிட்டிஷ் தான். இது இன்னைக்கும் நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்துல ஒரு முக்கியமான பகுதியா தான் இருக்குது. சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். அறிவியல் தான் அடுத்த தலைமுறையோட வளர்ச்சியை தீர்மானிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி பிரிட்டிஷ் அறிவியலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. பெங்களூர்ல இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பிரிட்டிஷ்னால உருவாக்கப்பட்டது தான். இன்னைக்கும் அறிவியல் ஆராய்ச்சி பண்றதுல இந்தியால இருக்கிற முக்கியமான பகுதின்னு பார்த்தா அது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் தான். இந்த இன்ஸ்டிடியூட் மூலமா மருத்துவம், விவசாயம், கெமிஸ்ட்ரின்னு பல ஆராய்ச்சிகள் நடத்தப்படுது. அறிவியல் துறையில இன்னைக்கு இந்தியா முன்மாதிரியா உலகத்துக்கே இருக்குன்னா அதுக்கு பிரிட்டிஷ் உருவாக்குன இந்த இன்ஸ்டிடியூட்டும் ஒரு முக்கியமான காரணம். இன்னும் இன்ஜினியரிங், சர்வேயிங்ல கூட புது புது அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸை பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கட்டுமான துறையில அவங்க யூஸ் பண்ண மெத்தட்ஸை வச்சு தான் சீக்கிரமா ரயில்வேஸ், ரோட்ஸ், டேம்ஸை பிரிட்டிஷ்னால உருவாக்க முடிஞ்சுது. இந்த மாதிரி உணவுத்துறை, தொழில்நுட்பம்னு பல ஃபீல்டில் நடந்த முன்னேற்றத்துக்கு விதைய போட்டதே பிரிட்டிஷ் தான். என்னதான் பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி பண்ணி பல 100 வருஷங்களா மக்களை பாடாப்படுத்திட்டு இருந்தாலும் அவங்களோட சொந்த லாபத்துக்காக பல செயல்களை பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க பண்ணின செயல்கள் இன்னைக்கும் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்துக்கும் பெரிய உதவியா தான் இருக்குது. உலகத்துல வேகமா வளர்ந்துட்டு வரக்கூடிய நாடுகளோட வரிசையில இந்தியா தான் முதல் இடத்துல இருக்குது. பிரிட்டிஷ் இந்தியாக்குள்ள கொண்டு வந்த சட்டத்திட்டங்கள் மூலமா தான் இன்னைக்கும் நம்ம இந்தியாவோட சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படுது. ரிசர்வ் பேங்க் மூலமா நாட்டுல புழங்கக்கூடிய பணம் நிர்வகிக்கப்படுது. இந்த வீடியோல நாம பார்த்த எல்லாமே பிரிட்டிஷ்னால இந்தியாவுக்கு கிடைச்ச நன்மைகள் தான். இன்னும் ஹாஸ்பிட்டல்ஸை கட்டுறது, நாட்டை சுத்தமா பாதுகாக்கிறது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை அதிகம் பண்றது மாதிரி பல செயல்களை பிரிட்டிஷ் இந்தியால பண்ணியிருக்காங்க. அவங்க செஞ்ச செயல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல டாபிக்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.